11 ரூபாய் காணிக்கை விசேஷம் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன விசேஷம் அப்படின்னா, ஏழுமலையான் குபேரன் கிட்ட தன் திருமணத்திற்காக வாங்கியிருந்த கடனை குறிப்பிட்ட காலத்துல திருப்பி கொடுக்காதனால குபேரன் அவரை புறங்கையை இழுத்து கட்டி நிக்க வச்சு கடனை வசூல் பண்ண கரார் காட்டுவாராம். அவரை செய்வதறியாத திகைக்கிற நேரத்துல அந்த வழியா போய்கிட்டு இருந்த ஒரு அன்பர் என்னால முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன், நீ இந்த கடனை இப்ப கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து நீ விடுவிச்சுக்கோ, சீக்கிரமே கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குபேரன் கிட்டையும் இப்ப அவர் கொடுக்கறத வாங்கிக்கோ, கரார் காட்டாத, அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி விட்டுட்டு போறாராம். பரிந்துரை பண்ணிட்டு அவர் கொடுத்தது அந்த ஆன்மீக அடியார் அவர் கையில இருந்து 11 ரூபாயை பெருமாளுக்கு கொடுக்கிறார். அதை வாங்கின ஸ்ரீனிவாசர் குபேரனுக்கு அந்த 11 ரூபாயை கொடுத்துட்டு அவரோட பிடியில இருந்து விடுதலையாகி போறார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு செல்வம் குவிய ஆரம்பிக்குது. அவரும் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு வரார் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.